கல்யாண வீட்டுக்கு போகணும்னு சொல்லியாச்சு. எவ்வளோ நேரம் ஆகுது, ஆளையே காணும். அந்த பையன் கிளம்பி அப்பளே போயிட்டான். இவ்வளோ இன்னும் ஆளை காணல, என்ன செய்தா? ஏ சின்ன பொண்ணே. அந்த வாரத்தே எவ்வளோ என்ன இன்னும் சியாலே உடுத்தலையா? அவ்வளோ நேரம் என்னஞ்சா உள்ள? எத்தே ஒரு முக்கியமான தப்பு நடந்து போச்சுதே. எது முக்கியமான தப்பா? ஆமாத்தே, ஒரு சேலையை உடுத்தலாம்னு எடுத்து வச்சிருந்தேன். அந்த சேலைக்குள்ளேயே சட்டை இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே உள்ள பார்த்தா இப்ப சட்டையே காணல. சரி, அப்ப வேற சேலை உடுத்த வேண்டியதானே? அந்த ஒரு சேலைக்கு தம்பே சரியா சேருந்த மாதிரி சட்டை இருக்கு, வேற எந்த சேலைக்கும் கிடையாது. இப்ப என்னைய போற கல்யாண வீட்டுக்கு வராம இங்கனே கிடந்துக்கிட்டியா? அதுக்கு இல்லத்தே, நான் இன்னொரு சேலைக்கு உண்டான சட்டையை போய் கொஞ்சம் பிடிச்சடிச்சிட்டு வரலான்னு பாக்கேன். பிடிச்சடிக்க கொடுக்க போறியா? ஆமாத்தே, எல்லா சட்டையும் பெருசா இருக்கு. முன்னாடி நான் கொஞ்சம் குண்டா இருந்தேன். உங்ககிட்ட கத்தி கத்தியே இப்ப ஆவியத்து போயிட்டேன்னா எல்லா சட்டையும் குழலாடுது பாத்துக்கோங்க. ஆமா, கல்யாணம் ஆகி வரையில அப்படியே பீரங்கி மாதிரி இருந்தா, இப்பதான் இப்படி முருங்கக்கா மாதிரி போயிட்டா. நீ ஆரம்பத்திலே ஒட்டடை குச்சி தானே இருந்த. ஏன் அவன் உன்னைய கூட்டிட்டு வரலையே ஒட்டடை குச்சி மாதிரி தான் இருந்த. இப்ப மாதிரி என் வீட்டுல பொங்கியாக்கி தின்னு என்னத்தையோ பரவாயில்லாம சதை வச்சு இருக்க. அப்ப நீ இதை விடவும் 10 கிலோ குறையால இருந்த. ஏத்தே, நான் கல்யாணம் ஆகி வரையில உங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்ததோ? உன்கிட்ட எல்லாம் கொஞ்ச நேரம் பேசினா என்னைய குருடி ஆக்கிடுவேன், செவுடி ஆக்கிடுவேன், எல்லாம் ஆக்கிடுவேன். அதுக்கு இல்லத்த, நான் அப்போ குண்டு குண்டுன்னு தான் இருந்தேன். இப்பதான் கரைஞ்சு போயிட்டேன். அது எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்னமோ இல்லாத கதையெல்லாம் பேசல, அதான் கேட்டேன். யாவ் போய் சட்டையை தச்சுட்டு சட்டு புட்டுன்னு கிளம்பி வர வழிய பாரு. சரி தேர்ந்த அருணா கட்ட போய் தச்சுட்டு வந்துருந்தேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவீங்களா? நீ கொண்டு போய் சட்டையை தச்சுட்டு நல்ல முறையில சேலையை உடுத்தி எப்போ வருவியா வந்து இறங்கு. நான் இப்ப வெள்ளத்தாய் வீட்டுக்கு போயிட்டு வெள்ளத்தாய் கோமதி எல்லாரும் போவோம், அவங்க கூட சேர்ந்து போய்க்கிடுதேன். எத்தே, நான் ஒத்தையிலேயே வர. நீ எங்க ஒத்தையில போன? சரசு சாந்தின்னு எல்லாரும் கூட்ட சேர்ந்தானே வருவியே, அவளோ கூட வா. நானும் உன் கூட சேர்ந்து அவளோட கூட போகணும்னு நினைச்சேன். நீ கிளம்புதா சீரு பார்த்தா நீ இன்னைக்குள்ள கிளம்பிக்கிட மாட்ட போலமா. எப்போ வரையோ தெரியாது. எனக்கு வயிறு வேற பசிக்கி. நான் வெள்ளத்தாய் வீட்டுக்கு போய் அங்க இருந்து போய்க்கிடுதேன். நீ என்ன நீ போ. கிளவி கல்யாணம் விட்டு சுவருங்கவும் என்ன ஓட்டம் ஓடுது குதிச்சுக்கிட்டு. எவ்வளவு என்னது ஓடுது கிடுதுன்னு பேசிட்டு இருக்க? ஒண்ணு இல்லத்தே, ஓடி போய் சட்டையை தச்சுட்டு வரணும்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அரவட்டு மாதிரி தனியா புலம்பாம போய் சட்டையை தச்சுட்டு சீக்கிரம் வர வழிய பாரு. சரி தே, நீங்க பாத்து போயிட்டாங்க. அது எங்களுக்கு தெரியும். அகராதி பிடிச்ச கிளவிமா. ஒண்ணு பேச வழி இருக்கா? பாம்புக்கு அதை வச்சுக்கிட்டு என்ன பேசுதா ஏது பேசுதான்னு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கண்டுபிடிச்சிருது. சரி, சட்டையை பிடிச்சடிச்சிட்டு சேலையை சுத்திட்டு கிளம்புவோம். இன்னைக்கு நம்மளால தான் லேட் ஆயிட்டுன்னு எல்லாரும் ஏச போறாவோ. நிச்சயமாக்கா சேலை சொல்லிக்குவே. இந்த வருஷம் தீபாவளிக்கு எடுத்தேன் சாந்தி. கடையில நம்ம எல்லாரும் சேர்ந்தனக்கா ட்ரெஸ் எடுக்க போனோம். நீங்க எப்ப இந்த சேலை எடுக்கலையே? நான் கடைக்கு வந்து என் அவளுக்கு மட்டும் தான் எடுத்தேன். எனக்கு சேலை எடுக்கல. இது நம்ம சேலை கரெக்டா வாங்கின சேலை. அப்படியா? நான் பாக்கிறேன்னு அவட்ட இவ்வளவு அழகா சேலை இருக்க மாட்டுக்கு. உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? இது மாதிரியே 2-3 சேலை வச்சிருந்தாரு சாந்தி. தீபாவளி கட்டினியலோ இத? இல்ல சாந்தி, அப்ப நான் ரேஷன் சேலை தான் கட்டிக்கிட்டேன். புது சேலை கட்டி கழிக்கணும் அப்படிங்கக்காண்டி. இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த சேலைக்கு சட்டை தைச்சேன். அந்த அன்னைக்கு இன்னைக்கு தான் முதல்ல உடுத்திட்டு வரேன். அழகா இருக்கு. உன்னைய விடவா? அதானே, எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் 4 முடி மாதிரி பளபளப்பா சேலை உடுத்துக்கு யாராலையும் முடியாது. ஆமா, இவன் அந்த அன்னைக்கு நடிச்சிருவா. நீ என்ன அழகா சேலை உடுத்திருக்க. கலர் அப்படியே தூக்கி அடிக்குவே. எக்கா, இது என் கல்யாணத்துக்குள்ள எடுத்த சேலக்கா. நானே பாக்குறதுக்கு பழைய மாடலா இருக்க, உடுத்திட்டு வந்துட்டமே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பழைய மாடலா? நல்லா சுளுக்கி பழைய மாடலா? அதுக்கு ஏத்தாக்குல செயின் போட்டு வளையல போட்டு டிப்டாப்பா கிளம்பி வந்துட்டு கவலையாவப்படுது நீ. நித்யா, எப்பவும் டீ சாப்பிட இவ சேலை கதையெல்லாம் பேசி உள்ள போய் எப்பவும் சாப்பிட விடுவோனே தெரியலையே. அதுதான்க்கா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நமக்கு வயிறு பசி கியாங்கு. காலையில அம்மா இட்லி கூட 2 திங்க சொன்னா அப்பவே வந்து தின்னம்னு இல்ல. அப்ப வயிறு முட்டை தின்னுட்டேன்னா இங்க வந்து திங்க முடியாதாட்டி? திங்க முடியாதான். ஆனா இவ பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல எனக்கு மயக்கமே வந்துடும் போல. அந்த அளவுக்கு கை காலெல்லாம் பதறுது. எங்கடா உட்காந்து சாப்பிடுவோன்னு இருக்கு. எனக்கும் கிட்டத்தட்ட அப்படித்தான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வேற நம்ம போஸ் கொடுத்துட்டு நிக்க வேண்டியிருக்கு. ஆமா பத்தியா, சும்மா வீட்டுல இருந்த மணிக்கே வந்து சாப்பிட்டு போனாலும் நல்லா இருக்கும். புது துணி எடுக்கிறதுல குறவில்லை. அதை உடுத்தி ஒரு இடத்துக்கு வந்தோம்னா அதுக்குன்னு நீட்டா அதுக்குன்னே போஸ் கொடுத்துட்டு நிக்க வேண்டியிருக்கு. அம்மிட்ட நைஸா கேள்வி உள்ள போவோம்னு. நீ கேளே, நான் கேட்டு நான் யாச்சும் அங்கக்கா. நீ தானே அம்மைக்கு பக்கத்துல நிக்க. நீயும் பக்கத்துல தான் நிக்க. என்ன பக்கத்து ஊர்லயா நிக்க? உனக்கு தேவைன்னா நீ கேளு. நான் கேட்டு அடி வாங்கக்கா. வீடு இடத்துல அம்மா அடிக்க மாட்டாட்டி? அடிக்க மாட்டல்ல, அப்ப நீயே கேளு. உன்கிட்ட போய் சொன்ன பேரு போ. தெருவுல வேற யாராவது நீ போ, ஓட்ட போய் சொல்லு. நானா உன்னை என்கிட்ட பேச சொன்னேன்? வீட்டுக்கு போற வரைக்கும் என்கிட்ட பேச்சே வச்சுக்கலாதே நீ. ரொம்ப சந்தோஷம். உன்கிட்ட பேசாம இருந்தா எனக்கும் நிம்மதியா தான் இருக்கும். திமுரு பிடிச்சவா. உன்னைய விடவா? சரி அம்மா பேசிக்கிட்டே இருந்தா நேராயிரும். வாங்க கூட்ட வரமுன்னா போய் சாப்பிடுவோம். போங்க. சாண்டி, உன் பிள்ளையே காணும். அவளை யாருக்கா நம்ம கூட கூட்டிட்டு வர? அவ அப்பா கூட போய் சாப்பிட சொல்லிட்டேன். ஆமா, நானும் எங்க வீட்டு பூமாரியா அவ அப்பா கூட தான் சாப்பிட அனுப்புனேன். 2 பேரும் சாப்பிட்டுருப்பாவே நேரம். ஆமாக்கா, அவ அப்பா கூட வந்தா நேரத்தோட அதுகளுக்கு சாப்பாடு முடிஞ்சிடும். வேகமா அவளுக்கு இடமும் கிடைச்சிருமா, உட்காந்து சாப்பிட்டு வந்துடலாம். பொம்பளை ஆட்களுக்கு தான் உட்காரதுக்கு இடமே கிடைக்காது. சரிம்மா, அப்ப நம்மளும் சீக்கிரம் உள்ள போவோம். என் பிள்ளைகள் காலையிலேயே சரியா சாப்பிடல. சரிக்கா, வாங்க போவோம். பொண்ணு மாப்பிள்ளைய நல்லா சுவாடிப்படுத்தோன்னு. ஆமா, அந்தக்கா அழகா இருக்கு. முனிசு, பொண்ணு மேக்கப் சூப்பரா இருக்குல்ல? ஆமா டி, ஜுவல்ஸ் கூட ரொம்ப கொச்ச கொச்சன்னு போடாம நீட்டா இருக்கு. பரவாயில்ல, ரொம்ப நகநட்டு போட்டு வராட்டாம இந்த கவரிங்கையாவது போட்டு பொண்ணு அழகா இருக்கு. என்ன சொல்லியா சாந்தி, நகநட்டு போட்டு வரலையா? ஆமாக்கா, ரொம்ப எல்லாம் நகநட்டு கிடையாதாம்ல. என்னத்தையும் 1 செயினை போட்டு தான் கல்யாணம் ஆகி வருதான். ரொம்ப ஏழப்பட்ட குடும்பத்துல உள்ள பொண்ணு தான். மேக்கப் பண்ணப்ப எப்படி இருக்கு?
சரி, கல்யாணம் ஆகி வாரதுக்கு நகை நட்டா முக்கியம். நல்ல பணமா உள்ள பிள்ளையா இருந்தா போதும். அப்படி சொல்லுங்கக்கா. இந்த 4 முடியெல்லாம் என்னைக்கு தான் திருந்த போதோ தெரியல. ஏன்க்கா, நானும் தப்பா சொல்லிட்டேனோ? இல்ல சாந்தி, நீ தப்பாலாம் ஒண்ணும் சொல்லல. இதான் சரசக்காங்குது. ஆனா சாந்தி, நான் உன்ட்ட ஒண்ணு கேட்டுக்கிட்டேன். எந்த நல்ல விசேஷத்துக்கு போனாலும் நீ மட்டும் பேசாம வாய மூடிட்டு வந்துருந்தம்மா. ஏன்க்கா? சும்மா சொன்னேன் சாந்தி. சரசு, எத்தே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. என்ன கல்யாணத்துக்கு வர நேரமாயுது, காலம்பர கிளம்பி வரலாம்ல. உன் மாவா சடங்குக்கு நான் ராத்திரியே உன் வீட்டுல வந்து உட்காந்துருந்தேன். என்னைய வா வான்னு கூப்பிட்டு போயிட்டேன். என் பேரன் கல்யாணத்துக்கு இப்படி நேராகி வந்து நிக்கிய என்ன? முன் நேரத்திலேயே வரலாம்ல. ஏத்தா, என் வீட்டுல பெரிய ஆள் யாரும் கிடையாது. அதான் என் பிள்ளைல சடங்குக்கு உங்களை கூட்டு போய் வச்சுக்கிட்டேன். இங்க என்ன ஆளுக்கா பஞ்சம், எல்லாரும் இருக்கிய. அதான் கொஞ்சம் பொறுத்து மெதுவாவே போவேன் அப்படின்ட்டு வந்தேன். எத்தனை பேர் இருந்தா என்ன, ஒரு 8 முன்னாடியே வரலாம்ல. நேராயிட்டு. சரி, எல்லாரும் போங்க, போய் நேரத்தோட சாப்பிடுங்க மக்கா. சரிட்டா. என்ன சின்ன பொண்ணே, 12 மணிக்கே வருவேன்னு சொன்னா அப்புறம் மணி 1:30 ஆயிட்டு இப்பதான் வந்து நிக்கி எல்லாரும். ஒவ்வொருத்தரா கிளம்பி அப்படியே வரதுக்கு நேரம் ஆயிட்டு இல்லதா? நீங்க அப்படியே வந்துட்டீங்களோ? நாங்க கரெக்டா 12 மணினா 12 மணிக்கு வந்துருவோம். எல்லாரும் ஒண்ணு போல வந்து பொண்ணு மாப்பிளைய பார்த்துட்டு மொய் கவரை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு இப்ப வீட்டுக்கு போறோம். நீங்க 3வது பந்திக்குல வந்திருக்கிய, நாங்க முத பந்திலே உட்காந்து சாப்பிட்டுட்டோமே. வாங்க, இன்னும் கூட்டமா தான் இருக்கு. ஏலாதான் முத பந்திலன்னா என் வீட்டுக்காரவளும் என் மவளும் ஒன்னா வந்தவள சாப்பிட்டவளமா? சாப்பிட்டுட்டவக்கா. உங்க மவ குமாரியும் சாந்தியக்கா மவளும் ஒன்னா உட்காந்துருந்தாவோ. கிட்டையே வந்துட்டு சாந்தியக்கா வீட்டுக்காரரும் உங்க வீட்டுக்காரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாவ. சரி சரி, வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களம்மா? ஆமாக்கா, போக வேண்டியதானே. அப்பளே வந்துட்டோம் நாங்க. நீங்க தான் ரொம்ப லேட் பண்ணிட்டிய. என்னம்மா செய்ய, பிள்ளை எல்லாம் கிளம்பி நாங்க மொத்தமா சேர்ந்து வரணும்ல, அதான் நேராயிட்டு. லதாவுக்கு சேலை நல்லா இருக்கா, எங்க எடுத்தம்மா? அப்படியேக்கா, நல்லா இருக்கு. ஆமாலதா, என் பிள்ளைகளுக்கு பூரா நீ கட்டியிருக்க மாதிரி சேலையில தான் பிடிக்கும். என்ன இதே மாதிரி எடுத்து கெட்டு பழுவோம். நமக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவளுக்கு ஒரு சேலை எடுத்தா அந்த மாதிரி எடுக்கணும். அதான் எந்த கடையில எடுத்தேன்னு கேட்போமேனு பார்த்தேன். இது நம்ம சேட்டு கடையில தான் எடுத்தேன். அப்படியா? அவர் கடையில ரேட்டெல்லாம் கூடல. இது 1200 ரூபாக்கா சேலை. அப்பா, ரேட்டு கூடல தெரியுது. இல்லக்கா, அதுக்கு தக்கன உழைக்கும். இதே ஒரு 4-5 மட்டும் கட்டியிருக்கேன். பார்க்க புதுச்சேலை மாதிரியே இருக்கலாம் இன்னும். ஆமா, துட்டுக்கு தக்கன தோசம்பாவோ அது எனக்கு தான் இருக்கு. 1200 ரூபா கொடுத்தாலும் நல்லா உழைக்கும் போல. என்ன? ஆமாக்கா, நான் அடுத்த தடவை போவேல வேணா உங்களை சத்தம் கொடுக்க வரையில போயிட்டு வருவோம். போகும்போது சொல்லி நல்லதா? சரிக்கா. சரி அம்மா, பேசிட்டே இருக்காதியே, போய் சாப்பிட போங்க, நேராகுது. அடுத்தவள ரொம்ப தான் வர்ணிப்பா அந்த சரசு. அவ சேலை என்ன அப்படி நல்லாவா இருந்தது. நானும் தான் விரோதமா கட்டுனேன். என்கிட்ட எவ்வளவு இந்த சேலை எங்க எடுத்தா என்ன ஏதுன்னு கேட்கலாம். அடுத்த வட்டம் மட்டும் நீட்டு வருவோம். எத்தையே சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களோ? ஆமா, பிறவி நீ நீட்டி போட்டி சேலை உடுத்தி சீவி சிங்காரிச்சு அலங்காரம் பண்ணி வீட்டை விட்டு கிளம்புறதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு எல்லாரும் போயிருவாவோ. நல்ல வேலை, நேரத்தோட யோசிச்சு சுதாரிச்சு வெள்ளத்தாய் கூட வரப்போ இப்ப நேரமா கூட்டம் இல்லாம சாப்பிட்டுட்டு நான் போறேன். இன்னும் அங்க ஒருவாடு கூட்டம் அள்ளுது. போய் நின்றுட்டு எத்தனை நேரம் கழிச்சு சாப்பிட போறீங்களோ தெரியல. எத்தே, எங்களுக்கு இடம் முடிச்சு போட்டுருக்கலாம்ல தே? ஆமா, இது பசு. இதுல இடம் முடிச்சு போடுதாவோ. துண்டு செருப்பு எல்லாத்தையும் போட்டு வைக்கவா? எத்தே, நீங்க பெரிய ஆள் தானே. எங்க குரூப்ல ஒரு 4-5 பேர் வர வேண்டியிருக்குன்னு சொல்லி இடம் போட்டு வச்சா தரமாட்டோம்னா சொல்ல போறவோ? ஏதாவது கிறுக்கு மாதிரி அழாத. சீக்கிரம் போய் திங்க போ. மல்லிகா, நீங்களும் முன்னாடியே வந்துட்டீங்களோ? ஆமாம்மா, நான் ஒரு 12:30 மணிக்கெல்லாம் நீங்க எல்லாம் கூப்பிட வருவீன்னு வாசலே உட்காந்துருந்தேன். அப்பந்தான் சித்தி 2 பேரும் வந்தாவோ. அந்த அன்னைக்கு கோமதி நாங்க சித்தி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து சாப்பிட்டோம். சரி சரி. கோமதியை காணல? அங்க அவ பிள்ளைக்கு சுவாறு ஊட்டிட்டு இருக்காம. அப்படியா? போங்க மலம், அடுத்த பந்தி ஆரம்பிக்க போது போய் சாப்பிட்டுவாங்க. எத்தே, அவ சாப்பிட்டவளா? எவோ சாப்பிட்டவளான்னு கேட்க? அதான் தே, என் வீட்டுக்காரரு. அது என்ன உன் வீட்டுக்காரங்க? ஏன் மவம்லா? என்னதே சொல்றியே? அவ உங்க மவனா இருந்து என் வீட்டுக்காரராகி எத்தனை வருஷம் ஆயிட்டு? அடே, உன்னைய கல்யாணம் பண்ணிட்டு அது ஏன் மவன் இல்லைன்னு ஆயிடுவானோ? அப்படித்தானே தே? அப்படித்தானவா? ஏக்கா, சத்தம் போடாதக்கா. வெளி இடத்துல வந்து இப்படி சத்தம் போட்டா நல்லாவா இருக்கு? பிறகு அவ பேசவே பாருட்டி. அவ வீட்டுக்காரனா ஏன் மவன் இல்லையோ? இவ இப்படி சொல்லுவானே கேட்டு நிக்கணுமா? ஏக்கா, என்னக்கா சின்ன பிள்ளைல சண்டை போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க? அவ வீட்டுக்காரன்னு சொல்லிட்டா அவன் மவன் இல்லைன்னு ஆயிரப்போகுது. அவ விளையாட்டுக்கு சொல்லுதா? அப்படியான்னு கேட்டுட்டு சாப்பிட்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவியா? அதை விட்டுட்டு இங்க மண்டபத்துல வச்சு பேசிட்டு இருக்க. 4 ஆள் பார்த்தா என்ன நினைப்பாவோ? இவெல்லாம் ஒரு பொம்பளையான்னு பேசிட்டு போவோ? ஆமாத்தே, இப்படி கத்துனீங்கன்னா உங்களை எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாவே. என்ன எவ்வளவு சொல்ல போறாளுவோ? உன்னையே தான் சொல்லுவாளுவோ. ஏன் நானா கணச்சிட்டு கிடக்கேன்? ஏன் சின்ன பொண்ணு சும்மா இரு. பாருங்க சரசக்கா, அவ தானே கத்திட்டு கிடக்காவோ. பெரிய ஆளுக்குன்னா முன்ன பின்ன பேசவோ சின்ன பொண்ணு. சரி சரின்ட்டு போயேன். சரசக்கா, அவன் மாமியார் மருமகனும் பேசல. நம்ம ஊட போந்து பேசினா நல்லா வாக்கா இருக்கு. பந்தியில உட்கார்றது கூட இடம் இல்ல. அது வரைக்கும் நம்ம சும்மா தான் நின்றுட்டு இருக்கணும். அது வரைக்கும் ஒரு 2 பேரும் பேசுறதை கேட்டுட்டு இருக்கலாம்ல. இப்ப புரியுதா சின்ன பொண்ணு, எதுக்கு வெளிய இடத்துல வச்சு சண்டை போடக்கூடாதுன்னு? ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ங்க மாதிரி எவ்வளவு ஒருத்தி நம்ம போடுற சண்டையை இப்படித்தான் வேடிக்கையா பார்த்து சந்தோஷப்படுவாள்வோ. சரசக்கா, இப்படி பேசாதேக்கா. நான் என்ன சந்தோஷப்பட்டுட்டா கிடக்கேன்? அவ 2 பேரும் சண்டை போடல. நம்ம இடையில பேசாது நாகரிகமா இருக்காதுன்னு தான் சொன்னேன். மாமியா மருமா சண்டைங்கிறது அவ குடும்ப சண்டை. அதுல நம்ம தலையிட்டா நல்லா இருக்காதுன்னு சொன்னோமா? நீங்க இப்படி எல்லாம் பழிய தூக்கி என் தலையில போடுதியக்கா. ஏ சாந்தி, நான் உன்னைய தப்பா சொல்லலம்மா. நீ இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறது சாதாரணமா பாப்பேன். ஆனா மத்தவ பார்வை அப்படி இருக்காதுல்ல. சந்தோஷப்பட்டுட்டு வேடிக்கையா பாப்பாள்வெல்லாம். அதைத்தான் சொன்னேன். பேசுறதெல்லாம் பேசிட்டு நடிக்காதியக்கா நல்லவ மாதிரி.
ஏன் சாந்தி பேச்ச தூர விடுமோ? அவளும் பொதுவா தான் சொன்னாவோ, உன்னைய சொல்லணும்னு சொல்லல. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு பேசாதேக்கா, அவ என்னைய தான் சொன்னாவோ. ஏன் இப்போ உங்களை சொன்னதை பத்தி என்ன தப்பு இருக்கு? நீங்க பேசின பேச்சு அப்படித்தானே இருக்கு. நான் ஒன்னும் அப்படியெல்லாம் சொல்லலண்ணே. நான் பெசாட்டி அவ கூடயாவது வந்தோம்ல, இந்த லதா கூடயும் வள்ளி செம்பா கூடயாவது வந்திருந்தோம்னால நிம்மதியா வந்துட்டு நிம்மதியா போயிருக்கலாம். உங்க கூட வந்ததே தப்பு. உங்களை யார் இப்போ பத்திரிக்கை வச்சு அழைச்சா எங்க கூட வாங்க வாங்கன்னு? உங்களுக்கெல்லாம் அவ்வளவுதான் சரி, கோலை எடுத்து விட்டுட்டு தெரியுறதுக்கு. அவள்வ நீங்க எல்லாரும் ஒரே குட்டையில உருண மட்டை தானே. சரி ஏமா சண்டை போட்டு கிடக்காதியம்மா. வெளியில வந்த இடத்துல 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாவோ? எப்போ ஒன்னா மண்ணா சுத்துதளவோ இப்படி வெளி இடத்துல வந்து சண்டை போட்டுக்கிட்டாலும் நினைப்பாங்க. அதுக்கு தான் 4 மணி சரியா இருக்கணும்லாம் இல்லையாக்கா? சரி சின்ன பொண்ணு, அவ ஏதோ சொல்ல நினைச்சு ஏதோ மாத்தி சொல்லிட்டா. விடுங்க பேச்ச, அதோட விடுங்க. பேச்ச வளர்த்துக்கிட்டே போனீங்கன்னா நல்லா இருக்காது. உங்க வீட்டு ராசு, என் மாவே, அயிலு எல்லாரும் ஒண்ணா உட்காந்தாம சாப்பிட்டாவோ? நீங்களே எல்லாரும் நேரத்தோட போய் சாப்பிடுங்கம்மா. சரிக்கா. நல்ல கூட்டம் என்னக்கா? ஏட்டி இவ பேசி பேசி எப்ப முட்டி போய் சாப்பிட? அவ்வளவுதான், நீ சின்ன சாப்பிடுத ரூமு கிட்ட போயிட்டாவ. ஏ அப்பா, எவ்வளவு கூட்டமா இருக்குது. அண்ணா அந்த பக்கம் இடம் இருக்குமா? வாங்க. சின்ன பொண்ணு பாத்தியா, பின்னாடியே வந்துகிட்டு இருந்தாவ. இப்ப சாப்பிடுத இடம் கிடைக்கணும் உடனே நம்மள பெறத்த தள்ளிட்டு அவ பிள்ளைகளையும் அவளையும் கூட்டிட்டு முன்னாடி போயிட்டா பாரு சரசக்கா. நம்மளும் சாப்பிடத்தானே வந்திருக்கோம். 4 மணி அங்கே ஏதாவது இடம் இருக்கும். 2 ஆள் உட்கார்றதுக்கு இடம் இல்லாம பெருப்புது. வாங்க போய் இருப்போம். இருந்தாலும் இவ்வளவு நேரம் பெறத்த தானே கிடந்தாவோ. இப்ப பாரு சாப்பிடுத இடம் வரவும் நம்மளை விட முந்திக்கிட்டு போய் உட்காந்துட்டாவ பாரு. சரி நீட்டாம போங்க. 4 மணி எல்லாரும் நீங்க தானே வந்திருக்கு. நம்மள மட்டும் கூடி கூடி பேசல்வ. நம்ம ஒருத்தையும் பேச நம்ம கூட ஒருத்தையும் கம்பெனி கொடுத்து பேச மாட்டான். என்ன ரசம் ஊத்திட்டு போங்கனே. என்ன ஏடி ஏன் நிக்கியா? அறிவு கட்டவள, வெளியில வந்த இடத்துல இப்படி ஏத்தி கத்துவே? எம்மா எனக்கு சாம்பாரே பிடிக்காது. சாம்பாரை ஊத்திட்டு போறாவம்மா. அது கூட கொஞ்சம் ரசம் ஊத்துனாலும் சாப்பிட்டுக்கிடுவேன். அறிவு இருக்கட்டி உனக்கு? முதல்ல சாம்பார் தான் ஊத்துவாவோ. கொஞ்சம் சாப்பிடு. அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2வது ரசம் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். நீ கத்தாத. சரிம்மா. சரி மானத்தை வாங்கிதல்வம்மா. சின்ன பிள்ளைகள் தானக்கா, ஏசாவிய கேவலமா இருக்கல சின்ன பொண்ணு. வெளியில வந்த இடத்துல ரச ரசன கத்துதா ஒரு பெரிய கை நிமிந்து பிள்ளை இப்படி பேசலாமா? சரிம்மா, நீயே இனிமே கூப்பிடு. வீட்டுக்கு வாட்டி பேசிக்கிடுதேன். ராசனே வியாட்டி சட்டையெல்லாம் உடுத்திட்டு வந்துட்டேன் இன்னைக்கு. அதே அங்க அம்மா ஒரே தொல்லை பத்துக்கோ. வியாட்டி சட்டை எடுத்து வச்சு வீணா போகுது, அதை உடுத்திட்டே வரமாட்டுக்கு. எங்க போனாலும் அது அப்படியே இருக்கு. பேண்ட் சட்டை தான் போட்டுட்டு போற வைக்கன்னு ஒரே திட்டு. வேற என்ன செய்ய, உடுத்திட்டு வருமேன்னு வந்தேன். வந்து பார்த்தா ஏன்டா உடுத்திட்டு வந்தோன்னு இருக்கு. யாம்னே வேற என்னல பாக்கவோ எல்லாரும் என்னைய ரொம்ப பெரிய மனுஷன் கணக்கா வயசாளி எனக்கா கும்பிடு போட்டு போறாவோ. அதான் ஒரு படத்துல வடிவேல் வெள்ளை வெட்டி வெள்ளச்சட்டை போடவும் எல்லாரும் போற வரவெல்லாம் வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு போவோம்ல, அது மாதிரியா? அதே மாதிரி நம்மள இந்த வியாட்டி சட்டை படமும் என்னமோ அரசியல்வாதி எனக்கா நம்மள நினைச்சுக்கிட்டு தானுலான்னு தெரியல. வாரவன் போறவங்களாம் வணக்கம் வச்சுட்டு போறான். ஐயா வணக்கம்ங்க, சார்வால் வணக்கம்ங்க, எவனே தெரியாதவங்களாம் வணக்கம் வச்சுட்டு போறான்ல. நினைச்சுக்கிட்டேன் நீ எந்த கூட்டத்துக்கு போனாலும் இந்த வியாட்டி சட்டை உடுத்திட்டு போக கூடாதுன்னு. யாம்னே எல்லாரும் வணக்கம் சொன்னா அது ஒரு பெருமை தானே. போல நீங்க 2 பேரும் வர்றதுக்கு முன்னாடியே அவன் வந்துட்டேன். வந்து நின்னா எனக்கு எப்படா எங்கடா போவோன்னு இருந்தது. ஒத்தையில நிக்க வாரவோ எல்லாரும் என்கிட்டயே வந்துட்டு வணக்கம் வணக்கம்ட்டு போனாவோ ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது. நம்ம அப்படி ஆளு கூட பேசி வச்சு பழகிருந்தோம்னா சரிங்களாம். நான் வேலையை விட்டா வீடு, வீடு விட்டா வேலைனே இருந்து பழகிட்டேன்னா திடீர்னு எத்தனையோ பேர் வந்து வாங்க வாங்கன்னு பேசுறதும் நல்லா இருக்கீங்களா சார்வால் அப்படி இருக்கல அப்படி இருக்கலான்னு கேட்கறதும் ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது பார்த்துக்கோ. சாப்பாடு நல்லா இருந்தது என்னன்னே? ஆமால, இங்கதான் ரமணா ஹோட்டல்ல சொல்லியிருக்கவோ. பரவாயில்ல, நல்லா ருசியா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சிவா, உன் கல்யாணத்துக்கு எந்த ஹோட்டல்ல சொல்ல போற? போனே நீ வேற, நானே என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு வரேன். இன்னும் பிரச்சனையா சொல்லல? பிரச்சனைன்னு புதுசா சொல்ல என்ன இருக்கு? ஆரம்பத்துல இருந்தே நமக்கு பிரச்சனையா தான் போய்கிட்டு இருக்கு. இதுல தனியா என்னத்த சொல்ல? யாரை பத்தி சொல்லுத? அந்த பிள்ளை இன்னும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கே. நீ என்னன்னே இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கியான்னு கேட்க. இல்ல அம்மைக்கு எது பிடிக்கல, அதான் விட்டுருப்பியோன்னு நினைச்சேன். நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா சட்டுன்னு அப்படியே மனசை மாத்த முடிய மாட்டுக்கலாம். சரி இப்ப என்னதாம்லாம் முடிவு எடுத்திருக்க? தெரியலண்ணே, குழப்பமா இருக்கு. நீ குழம்பிக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த பிள்ளைக்கு கல்யாணமே முடிஞ்சிடும் போல. என்னன்னே சொல்லியா? ஆமால, இன்னைக்கு காலையில என்ன நடந்தது தெரியுமா? சார் சொல்லு சார், ஒரு 11 மணிக்கு பிறகு எனக்கு லீவு தர முடியுமா? என்ன செய்யலு? ஒன்றும் இல்லை சார், எங்கள் தெருவில் ஒரு கல்யாண வீடு இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. நமக்கு கடையில் கொஞ்சம் வேலை இருக்குங்கிறதுனால தான் காலையில் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போமேன்னு வந்தேன். நான் லீவு போட்டுலாம் தான் பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. பொருளெல்லாம் அங்கங்கே ஒதுக்க வேண்டி இருந்தது. அதான் காலையில் வந்து வேலையை பார்ப்போமேன்னு பார்த்தேன். இனி ஒரு 11 மணிக்கு பிறகு லீவ் எடுத்துக்கிட்டுமா? சரி ஐலு, தாராளமாக போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐலு சொல்லுங்க சார். ஒரு வாரம் 10 நாளைக்கு நான் கடையெல்லாம் பெருசா கவனிக்க முடியாது. நீ தான் நல்ல முறையில பாத்துக்கணும் என்னப்பா. அதனால என்ன சார், நான் பாத்துக்கிடுவேன். நீங்க எதுவும் வெளியூர் போறீங்களா சார்? இல்லப்பா, இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்கெல்லாம் என் அவளுக்கு கல்யாண வேலையா பிஸி ஆயிருவேனா. என்ன சார் சொல்லுதீங்க? பாப்பாவுக்கு கல்யாணம் வச்சுட்டீங்களோ? ஆமா இல்ல, திடீர்னு தான் பிக்ஸ் ஆச்சு. நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிட்டோம் சார். இனிமேதான் இல்ல, நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாமே பக்கத்துலயே வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன்.
ஓ அப்படியா, ஓகே சார். மாப்பிள்ளை எந்த ஊரு? மாப்பிள்ளை என் தங்கச்சி மவன் தான். ஓ அப்படியா, ஓகே சார். என்ன திடீர்னு கல்யாணம் வச்சுட்டீங்க? ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. நல்லது தள்ளி போட வேண்டாம் வேண்டாம்பா, சீக்கிரம் வச்சுட்டோம். என் தங்கச்சி இன்னைக்கு இல்ல நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. எப்படியும் நாங்க கலந்து பேசி 1 வாரம் 10 நாளுக்குள்ள கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். அதனாலதான் சொல்லுதேன், கடையை கொஞ்சம் நான் கவனிக்க முடியாட்டா பிஸியா இருந்தோம்னாலும் நீ கொஞ்சம் பாத்துக்கோ, சரியா? ஓகே சார், நான் பாத்துக்கிடுதேன். சரி சார், நான் போயிட்டு வரேன். நாளைக்கு நான் கரெக்டா வந்துடுவேன் காலையில. ஓகே, இல்ல போயிட்டு வா. இவர் என்ன சொல்றாரு ஒன்னும் புரியலையா? அந்த பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. என்னல எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே நிக்கா. காலையில அவர் என்கிட்ட இப்படி சொன்னப்போ எனக்கே பயங்கர ஷாக் ஆயிட்டு. ஐயோ, என்ன இப்படி சொல்லுதாங்க அப்படின்னு. நீ சொன்னது எனக்கு ஒன்றும் ஷாக்கிங்கா இல்லனே. எனக்கு இப்படிதான் நடக்க போது நல்லாவே தெரியும். என்னல சொல்லியா? ஆமா அண்ணே, அவ அப்பா இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணமே நான் தான். நீதான் காரணமா? ஆமாண்ணே, நாங்க லவ் பண்ண விஷயம் அவ அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு. எப்படிலாம் தெரிஞ்சது? மகாதான் அவ அப்பா கிட்ட சொல்ல சொன்னேன், அவ சொல்லியிருக்கா. உடனே அவ அப்பா நம்ம வீட்டை பார்க்கணும்னு வந்திருக்காவோ. வந்த நேரத்துல எங்க வீட்டுல எங்க அப்பா எப்பவும் போல ட்ரிங்க் பண்ணிட்டு வாசல்ல நின்று அம்மா கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கத பாத்துருக்காவோ. ஐயோ, அதை பார்த்துட்டு இந்த குடும்பத்துல நம்மளுக்கு சரிபட்டு வராது, கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாவலாம். உடனே அவ எனக்கு ஃபோன் பண்ணி அழுதா இப்படி ஆயிருச்சு அப்படின்னு. நான் அந்த கோவத்துல எங்க அப்பாவையும் பிடிச்சி திட்டிட்டேன். என்னல சொல்லியா? அப்பாவை யாசனியா நீ? ஆமாண்ணே, நானே என்ன செய்யணும் தெரியாம மன குழப்பத்துல இருந்தா அந்த நேரத்துல அப்பாவை போட்டு திட்டிட்டேன். அடுத்து அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னேன், இந்த மாதிரி ஆயிட்டுப்பா, அதனாலதான் நான் பேசிட்டேன், தப்பா எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு. அதுக்கு அப்பா என்ன சொன்னாவோ? அப்பா என்ன சொல்லாவோ, பாவம் மனசு வருத்தப்பட்டாவோ, என்னால இப்படி ஆயிட்டப்பா அப்படின்னாவோ. நான் ஒரு வழியா எங்க அப்பாவை சமாதானப்படுத்திட்டு அவ அப்பாட்ட போய் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. அதுக்குள்ள எங்க அப்பா என்ன நினைச்சான்னு தெரியல, போய் அவங்க கிட்ட போய் பேசுவோமே சமாதானப்படுத்துவோமேனு இவ கடைக்கு போயிருந்திருக்காவோ. என்னல சொல்லியா? அப்பா எங்க கடைக்கு வந்து எங்க ஓனர்ட்ட பேசினாவளா? ஆமாண்ணே, எனக்கு தெரியாம முன்னாடியே போய் சமாதானப்படுத்தணும்னு நினைச்சு போயிருக்காவோ. ஆனா அங்க நடந்ததே வேற. எந்த தகுதி இல்லாத உன் குடும்பத்துக்கு ஏன் பொண்ணை கட்டி தருவான்னு நினைச்சியோ? வெளியே போயா குடிகார நாய. ஏன் வீட்டு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணு நினைக்கியோ? ஒரு தகுதி தராதர வேண்டாம். போதும் போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் மரியாதை கெட்டுரும். நான் மனசார நினைச்ச பிள்ளையோட அப்பாங்க ஒரே காரணத்துக்காண்டி இப்ப பேசின பேச்சுக்கெல்லாம் சும்மா விட்டுட்டு போறேன். இல்ல நடக்கதே வேற. என்னல இம்பிட்டு தூரம் நடந்துட்டா? ஆமாண்ணே, அவங்க அப்பா நம்மள பார்க்க பார்வையே ரொம்ப குறைச்சலாதான் பார்க்காவோ. மேற்கொண்டு எங்க அப்பாவை அம்மாவை குடும்பத்தை எல்லாம் ரொம்ப குறைச்சு பேசிட்டாவோ. நானும் கோவத்துல சத்தம் போட்டு வந்துட்டேன். இனி என்ன செய்யன்னு தெரியாம தான் நானே முழிச்சிட்டு வரேன். அவளும் எனக்கு இப்போ 2 நாளா நைட்டு கால் பண்ணிட்டு தான் இருக்கா. நான் எடுத்து பேசவே இல்லை, மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கா. நான் அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. பிறகு என்னல செய்ய போறா? ஒரேடி அந்த பிள்ளைய விட்டுற போறியா? தெரியலண்ணே, எந்நேரமும் அவளை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால அவளை மறக்க முடியும்னு தோணல. ஆனா அவங்க நம்ம குடும்பத்தை இவ்வளவு குறைச்சலா நினைக்கும் போது நம்ம என்னன்னே செய்ய முடியும்? அதான் என்ன செய்யணும் தெரியாம எனக்கு அலமோதிக்கிட்டு இருக்கு மனசு. சிவா, நான் சொல்லதை கேள்ல. சொல்லுனே, நமக்கு நம்ம குடும்ப நிம்மதி தான் முக்கியம். நீ லவ் மேரேஜ் பண்ணுதுன்னு சொல்லி அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திடாத. நம்மளை குறைச்சு பார்க்க ஒரு குடும்பத்துல இருந்து நம்ம பொண்ணு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவ கடைசி வரைக்கும் நம்மள அப்படியே தான் பேசுவாங்க. என்னன்னே, லவ் மேரேஜ் பண்ண நீயே எப்படி பேசுனா? அதனாலதான் சொல்லுதேன், எனக்கு இந்த விஷயத்துல அனுபவம் இருக்க போய் தான் சொல்லுதேன். சின்ன பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தது எங்க அம்மாவுக்கு வல்லுசா பிடிக்கல. இன்ன வரைக்கும் ஆச்சு பிடிக்காம தான் இருக்கு. இன்ன வரைக்கும் அவ 2 வீட்டுக்குள்ள மாமியா மருமவங்க ஒத்துமையே கிடையாது. அதாவது எல்லா வீட்லயும் நடக்க சண்டை அப்படின்னு வச்சுக்கிடலாம். அவ வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் எந்த வித போக்குவரத்தும் கிடையாது. எங்க வீட்லயும் அம்மா அவ குடும்பத்தை தரக்குறைவா பேசி அதை கேட்டு சண்டை போட்டு போனவன் தான் சின்ன பொண்ணு அண்ணன். இன்ன வரைக்கும் ஆச்சு எங்க வீட்டுக்கு வரவே மாட்டான். இவளும் அங்க போனா அவ அண்ணங்காரன் இவட்ட மூஞ்சி முறையே தூக்குதான், ஏசுதான், அங்க கண்டி போக மாட்டா. அவ அப்பா அம்மாவே எப்பவாச்சுதான் வருவாவோ. அவ வர்றதுக்கும் அவ அண்ணன் கோவப்படுவான், போகக்கூடாது அப்படின்னு. இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. எத்தனை தடவை நினைக்க தெரியுமா, குடும்ப நிம்மதி எவ்வளவோ கெட்டு போச்சு அப்படின்னு. உன்னைய போய் கட்டிட்டேன்னா, உன்னைய கட்டாம இருந்திருந்தா எங்க அண்ணன் நல்ல மாப்பிள்ளைய பத்தி எனக்கு கட்டி வச்சிருப்பான். உன் வீட்டுல வந்து வாக்கப்பட்டு சீரழிதேன் அப்படி இப்படின்னு அண்ணா வரத்து வருவா. என் வாழ்க்கையே நானே கெடுத்துக்கிட்டேன், நானே மண்ணலி போட்டேன் அப்படின்னே சொல்லி சொல்லி அழுவா பார்த்துக்கோ. அது அவளுக்கு என்னமோ சாதாரணமா தெரியும், எனக்கு அவ்வளோ சங்கடமா இருக்கும். அப்பப்போ தோணும், நமக்கு பிடிச்ச கல்யாணம்னு கெட்டாம இருந்திருந்தா அவளும் நிம்மதியா இருந்திருப்பா, நம்மளும் நிம்மதியா இருந்திருக்கலாம். ஏன் தான் இவ்வளவு கல்யாணம் முடிச்சோமோன்னு நினைப்பேன். ஏங்க, ஏங்க கூப்பிட்டோன்னே சாக்காய் நிக்கிய? அப்ப ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், நீ அப்படியே வந்துட்டியோ? இல்லங்க, ஜஸ்ட் இப்பதான் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியலா, கல்யாணம் என்னமோ ஒண்ணு பேசின மாதிரி காதுல விழுந்தது. என்ன பேசிட்டு இருந்திய? என்ன ராசன்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்திய, திரும்ப சொல்லு. இங்க வேற சும்மா இருங்கல. ஐலனே, என்ன சொல்லிட்டு இருந்தாவோ? அதுவா, அது வந்து ஐலு யாம்னே என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்கா உள்ள சொல்லு. நீ தான் சொல்ல மாட்டுக்க, அதான் நான் சொல்லலாமேன்னு பார்த்தேன். இல்ல நல்லா இருப்பல, என் தூக்கத்துல மண்ணெல்லி போட்டுறாத. சரி சரி, பொழைச்சு போ.
ஏ சிவா நீ அது சொல்லேன். ஒண்ணும் இல்லக்கா, சும்மா தான் கல்யாண மண்டபத்துல அலங்காரம் நல்லா பண்ணிருக்காவோ, சாப்பாடெல்லாம் நல்லா பண்ணிருக்காவோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஓ அப்படியா? அதை சொல்ல வேண்டியதானங்க. எதுக்கு கல்யாணம் போலீஸை பார்த்து பயந்தனக்கா பயப்படுதிய? அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு. சரி இப்ப என்ன, நீ சாப்பிட்டியா? வீட்டுக்கு போமா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. எங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காவோ. நான் அந்த போட்டாக்காரன்ட்ட பேச்சு கொடுத்தேன். இன்னைக்கு நான் நல்ல ட்ரெஸ் உடுத்திருக்கேன், நீங்களும் நல்ல வேட்டி சட்டை உடுத்திருக்கேன் பத்தியெல்லாம். அதான் வாங்க நம்ம 2 பேருமா சேர்ந்து ஒரு 2 போட்டோ எடுத்து தர சொல்லுவோம். அதுக்கு தனியா துட்டு கொடுத்துருவோம். வேண்டாம் சின்ன பொண்ணு, அடுத்த வீட்டு கல்யாணத்துல வந்துட்டு நம்ம இவ்வளவு தூரம் பண்ணண்டாம். ஏதோ அடுத்த வீட்டு கல்யாணம்? இந்த அக்கா எத்தனை தடவை நம்ம வீட்டுல இருந்து குழம்பு வாங்கிட்டு போயிருக்காவோ, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாவோ. நம்ம தெருவில் வைக்க கல்யாணம் பூரா நம்ம வீட்டு கல்யாணம் தான். வாங்க ஒரு 2-3 போட்டோ எடுப்போம். எத்தனை வருஷம் ஆச்சு போட்டோ எடுத்து? உங்க அம்மையிட்ட சொல்லிட்டு ஒரு போட்டோ கடையில போய் போட்டோ எடுக்க கூட நீதான் கிடையாது. ஏன்டா சின்ன பொண்ணு, அம்மாவும் இன்னும் வீட்டுக்கு போல, மண்டபத்துலதான் இருப்பா. என்னமே ஏச போறா. வாரையில இப்ப என்ன செய்ய போறியா? நான் அந்த போட்டோக்காரன் இவ்வளவு நேரம் கேட்டு சரின்னு சொல்லியிருக்கேன் தானே. இப்ப நான் முடியாதுன்னு சொல்ல முடியுமா அங்க போய்? ஆரந்தாய கத்தாத. அப்படி வர பாருங்க. அம்மா கறி ஒரு போட்டோ எடுக்க கூட கடைக்கு போக விட மாட்டா. பாத்தியல நான் படுத பாட. ஆமா, இவன் ஒருத்தனுக்கு தான் அந்த பாடு. என் வீட்டுல கவிதா படுத்தாத பாடா. அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணினேன். அவ என்ன பாடு படுத்தா தெரியுமா? இதை விட 4 மடங்கு அவ வருவா. வெளியில தெரிய மாட்டுக்கு, அவ்வளவுதான். என்னே போனே அந்த அக்கா ஏச போறவ பாத்துக்கோல. லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணிடாத. இப்படித்தான் அதட்டிட்டு திரிவாவோ கடைசி வரைக்கும். சிவா அப்படியெல்லாம் கிடையாது. இன்னும் கவிதாக்கா வந்திருந்தான்னு வையேன், உனக்கு தெரிஞ்சிருக்கும். அவ இதுக்கு மேல 4 மடங்கு நீ அதட்டுவா. அப்ப என்னைய கேட்ட கல்யாணமே பண்ணாதல, நீயாவது நிம்மதியா இரு. நாங்க தான் கல்யாணம் பண்ணி சிரளிதோம். யாம்னே அவ என்னமோ உண்மைதான்ப்பா. லவ் மேரேஜும் வேண்டாம், அரேஞ்ச் மேரேஜும் வேண்டாம். நிம்மதியா தனியா வாழ்ந்துட்டு போயிடலாம். நானுமே அப்படித்தானே நினைக்கேன். கல்யாணம்னு நடந்தா அவ கூட மட்டும்தான். அப்படி அவ எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படின்னா ஒண்ணு போய் சேரணும். அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே தனியாவே வாழ்ந்துட்டு போயிடணும். அப்படி சொல்லாதல, உன் மனசு போல நல்லபடியா எல்லாம் நடக்கும். நீ அந்த பிள்ளை கால் பண்ணில எடுக்காம இருக்காத. போன் எடுத்து எல்லா விஷயத்தையும் அந்த பிள்ளைகிட்ட சொல்லிடு. அப்புறம் என்ன நடக்கணும்னு இருக்கோ விதிச்சபடி நடக்கு. நானும் அப்படித்தானே நினைச்சிருக்கேன். பேசாமலும் முடியாது. பாவம் 2-3 தடவை போன் பண்ணிட்டா. எத்தனை மெசேஜ் அனுப்பியிருக்கா தெரியுமா? இவ்வளோ பாசமா இருக்க பிள்ளையே என்னன்னு விட முடியும்? அதானே எனக்கும் சங்கடமா இருக்கு. கோவம் வந்தா கூட போன் பண்ணி என்னை திட்டிட்டு தான் வச்சுவாள ஒழிய பேசாம இருக்கவே மாட்டா. பாத்துல இப்பவுமே திட்டுதாங்க. பிறகு கல்யாணம் முடிஞ்ச பிறகு திட்டாம இருப்பாளா? இவன் ஒருத்தன் ஊடையில கடந்துகிட்டு லவ் பண்ணும்போது அவ ஏசதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாதுல. கல்யாணத்துக்கு பிறகு அவ ஏசத காது கொடுத்து கேட்கவே முடியாது. ஏங்க வாரீங்களா என்ன? நான் வந்துட்டேம்மா. சரில பெற பொண்ண என்ன ஓட்டம் ஓடியான். சிவா, நீ இவன் சொல்றதெல்லாம் கணக்குல எடுக்காத. அரேஞ்சு மேரேஜா இருந்தாலும் சரி, லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் வரும் போகும். அதெல்லாம் புருஷன் முன்னாடிக்குள்ள சகஜம். மனசார நினைச்ச பிள்ளைய விட்டுட்டு உனக்கு வாழ முடியாதுங்கப்போ அந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கதான் உனக்கு நல்லது. இன்னைக்கு எப்படியாவது அந்த பிள்ளைகிட்ட பேசி என்ன ஏதுன்னு முடிவுக்கு வா. என்ன? சரிண்ணே. கல்யாண பேச்சு நல்லபடியா முடிஞ்சு மச்சான். எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோம். ஐயா சாயங்காலம் ஆயிட்ட, இப்பமே போணுமா? நாளைக்கு காலையில எந்திரிச்சால பொங்கலேன். அது சரிபடாது. எப்ப வா? அதுதானே வரிய. வந்தவோ ஒரு நாள் ஆத்தங்கிட்டு போலாம்ல ஐயா? வேலையெல்லாம் போட்டபடி அப்படியே வந்துட்டேன். போய் என்னன்னு பாக்கணும். நாளைக்கு காலையில எந்திக்கவும் போடுவீங்களாங்கும். அப்பவும் என்ன சொல்லிருவியா? மத்தியானம் பொங்கியாக்கி சாப்பிட்டுட்டு பொங்கம்பியா. அப்புறம் மத்தியானம் பொங்கியாக்கி சாப்பிட்டுட்டு செத்து தூங்குவோம், எந்திப்போம். அப்புறம் சாயங்காலம் ஆயிரும். மூச்சு விடாம பேசுறியா? இருந்துட்டு போவோமே. இனி அடிக்கடி வரத்தானே போறோம் மச்சான். அப்ப தங்கிக்கிட்டது. இப்போ அறக்க பறக்க உங்க தங்கச்சி தான் கூட்டிட்டு வந்தா. எங்க அண்ணன் சீக்கிரமே கல்யாணம் வைக்கணுங்க, போய் பேசிட்டு வரணும் அப்படின்னு. நீரும் அதே மாதிரி ஒரே வாரத்தில் நிச்சயம் வைக்கணும், கல்யாணம் வைக்கணும். டீரு போய் எங்க வேலையில பார்க்க வேண்டாம். என் அவனுக்கு போன் போட்டு அவனை வர சொல்லணும். ஏகப்பட்ட வேலை தலைக்கு மேல இருக்கு. என்னைக்கு நிச்சயதார்த்தம் வைக்க போறீங்கன்னு சொல்லுங்க. நாங்க எங்க குடும்பத்துல எல்லாத்தையும் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வரணும். இவ்வளவு வேலை கிடக்குல்ல. அதுவும் சரிதான். இருந்தாலும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியலன்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாம். நீங்க வேணா எங்க கூட வரையிலத்த உங்க மாவ கூட வந்து இருங்க. அதெல்லாம் வேண்டாயா, நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. பாத்தீங்களா, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டோன்னே எங்களை போயிட்டு வாங்கன்ட்டிய. அதுக்கு இல்லையா, எனக்கு எங்க போனாலும் இங்கன இருந்த மாதிரி வராது. இங்க பேசுறதுக்கு பக்கத்துல ஆள்வல் இருக்கு பத்தியில. உங்க வீட்டுக்கு வந்தா அங்கன வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும். பக்கத்துல ஆள்வலும் தெரியாதா? அதான் எனக்கு இங்க இருந்த மாதிரி எங்க போனாலும் வராதுன்னு போயே மாட்டேன் எங்கேயும். என் தங்கச்சி கூட அன்னைக்கு போன் போட்டு ஒரு எட்டுக்கு வந்துட்டு போக்கா அப்படின்னா எங்க வரேன்ட்டு போவே இல்லை. அடுத்து அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுட்ட. எங்க போனாலும் நம்ம உடம்பு நம்மளுக்கு பழகிக்கிடும். நம்மளா நினைக்கிறதுதான் இதெல்லாம். நீங்க அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பழகிடும். உங்க மவளும் சும்மா இருக்க நேரத்துல என்கிட்ட சண்டை விடாம உங்க கூட பேசிக்கிட்டு இருந்துட்டா அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. என்னைய தாக்கி பேசாம உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு அப்படியே பழகிட்டு என்ன செய்ய. பழகும்ல. ஏ விஜயா, மருமலை கூப்பிடு, நாங்க போயிட்டாருன்னு சொல்லட்டும். நான் கூப்பிடுதேன். ஏன் மகா? ஏட்டி இந்த வரேம்மா. ஏட்டி, அத்தையும் மாமாவும் ஊருக்கு போறவலாம், போயிட்டு வாங்கன்னு சொல்லு. ஏன்ட்ட அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? 2 நாள் இருந்துட்டு போலாம்ல மாமா? ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்களேன். இல்லம்மா, இப்போ போயிட்டு வரோம். அடுத்து அடிக்கடி வர வேண்டி இருக்குல்ல. இப்போ போயிட்டு வரோம்னா. ஆமா மருமலை, உடம்ப பாத்துக்கோ, போயிட்டு வரோன்னு. சரித்த. நல்ல பனி அடிக்குட்டி. ஒரு மப்ளர் போட்டுட்டு போய் எடுத்து தரட்டா? அவ என்ன சின்ன பிள்ளையா மப்ளர் போட்டு விடுறதுக்கு? ஏமாவா, எத்தனை வயசானாலும் எனக்கு பிள்ளை தானையா.
அது சரி. போன தடவையே பேர பிள்ளை பைக்ல போயிட்டு ஒரே குளிர் மழை பெஞ்சுது. அந்த அன்னைக்கு 2 நாள் சளி பிடிச்சுக்கிட்டுன்னு சொன்னா. இப்போ நான் கார்ல எல்லாம் வந்திருக்கேன். கார்ல தான் போறோம். ஒன்னும் பனியெல்லாம் அடிக்காது, கவலைப்படாதீங்க. அப்படியா? சரி சரி, என்ன விஷயம்? எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோன்னு. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ஏம்மா, அந்த மாமா என்ன அடிக்கடி வர வேண்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாவோ? இவா ஒருத்தி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு. எம்மா சொல்லுமா. ஏட்டி, இதெல்லாம் ஒரு கேள்வினா கேட்பேன். அடிக்கடி வர வேண்டியிருக்குன்னு சொன்னோம்னா மூஞ்சில் அடிச்சாக்கல நான் போறேன்னு சொல்ல முடியாதுல, அதுக்காண்டி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு கேள்வியா உனக்கு? என்னென்ன சந்தேகம்லாம் தான் வருது உனக்கு? போ போய் வேலையை பாரு. ஏங்க, இன்னைக்கு நாள் நல்லா போச்சுல்ல? ஏன் மத்த நாள்லாம் உனக்கு சரியா போகலையோ? அதுக்கு இல்லைங்க, ஒரு வேலையும் வீட்டில் பார்க்காம நல்லா கிளம்பி கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு நான் வந்து படுத்து கிடக்கும். இப்படி வாழ்க்கை பூரா இருந்தா எவ்வளோ அழகா இருக்கும். யாராவது தினமும் சோறு போடுதா ஒன்று போய் சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து நிம்மதியா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். என்னங்க, சும்மாவா போய் சாப்பிட்டுறது? ஒவ்வொரு விசேஷ வீட்டுக்கும் 500 1000 மொய் வைக்கணும். நீ தினம் அப்படி செலவழிச்சு போயிட்டு வந்துருயாக்கும். அது ஒண்ணு இருக்கு. என்னங்க, எங்கேயாச்சும் வெளியில கூட்டு போறீங்களாங்க? நீ ஒரு பக்கம் போக முடியாதுமா. இன்னைக்கு வெளியில போய் சாப்பிட்டு தானே வந்திருக்கு. வீட்டுல இரு பேசாம. எனக்கே தூக்கமா வருது. சாப்பிட்டதுக்கு செத்த நேரம் போன் வண்டிட்டு அந்த அன்னைக்கு தூங்கமேன்னு இருக்கேன். சாப்பாடு நல்லா இருந்தது டீ கல்யாண வீட்டுல. ஆமாக்கா, எனக்கு அந்த வத்த குழம்பு நல்லா பிடிச்சிருந்து பாத்துக்கோ. எனக்கும் பிடிச்சிருந்தது. 2 மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். என்ன சித்தி, 2 பேரும் காத்தாட உட்காந்துருக்கே போல? ஆமாம்மா, கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்மா. பாக்க 2 சவச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம் அப்படியே. நீ எங்க போற? தூரமா? இல்ல சித்தி, கல்யாண வீட்டுக்கு தான் போய் கொஞ்சம் வத்த குழம்பு ரசம் இதுக்குன்னு இருந்தா எடுத்துட்டு வரலாமான்னு பாக்கேன். சோறு நிறைய மிஞ்சிட்டுன்னு சொன்னாவோ. ஐயா அப்படியா? அதான் போறதோட போறேன். சின்ன பொண்ணு வந்தா அப்படின்னா மதுளோடி அவ மேல கூடி தந்தானா நான் அங்குட்டோடி வாங்கிக்கிடலாம் பத்தியில. அதான் கூப்பிட்டு போலான்னு வந்தேன். இருக்காளா வீட்டுல? அவ எங்க போறா? அண்ணா போன நோண்டிக்கிட்டு உள்ளதான் கிடக்கா. கொஞ்சம் கூப்பிடுங்க சித்தி. நான் கூப்பிடுதேன். சின்ன பொண்ணே, ஏன் சின்ன பொண்ணே, ஏன் சின்ன பொண்ணு காது கேக்கா? சின்ன பொண்ணு, எங்க அம்மா எத்தனை மட்டும் கூப்பிடுதாவே, போய் என்னன்னு கேளேன். ஆமா, உங்க அம்மா இப்பதான் கூப்பிடல. எப்ப பார்த்தாலும் புழு 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 புழுன்னு அரிச்சுக்கிட்டு தான் கிடப்பாவோ. செத்த நேரம் இருக்கலாம்ல. இப்பதான் கல்யாணம் விட்டு போயிட்டு வந்து படுத்து கிடந்தேன். அதுக்குள்ள கூப்பிட்டு கிடக்காவோ. சரி, என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்து இரேன். என்ன சொல்ல போறாவ? அங்க வார்ப்பு சாப்பாடு சாப்பிட்டு வந்தேன், எனக்கு ஒரு மாதிரி வருது, நெஞ்ச கறிக்கி வெண்ணி வச்சுதா சுக்கு காப்பி வச்சுதான்னு சொல்ல போறாவோ. கூப்பிட்டுட்டு அப்படியே விடுதற்கா? ஏதாவது ஒரு வேலையை வச்சுக்கிட்டு தானே கூப்பிடுவாவோ. இருங்க, கொஞ்சம் மெதுவா போறேன். நீ இரு, எங்க அம்மா எதுக்கு கூப்பிடுதாலோ நானே போய் என்னன்னு கேட்கேன். இருந்து தொலைங்க, நானே போறேன். நான் இருக்கல, நீங்க போனீங்கன்னா உடனே உன்னை அனுப்பி விட்டாலும் அதுக்கு வேற கணப்பா உங்க ஆத்தாக்காரி. அம்மை மவனும் இருக்கவளெல்லாம் சாவடி கேட்க தெரியுதிய. கிளவிய 5 நிமிஷம் வாயை பத்திட்டு இருக்க மாட்டுக்காலம்மா. சின்ன பொண்ணுன்னு உயிரை வாங்கிக்கிட்டு. இவன் ஏன் தான் இன்னும் வரத்து வராலோ தெரியல. ஒரு பெரிய ஆளு கூப்பிடும் போது என்னன்னு போய் கேட்கலாம்ல. எதுக்காண்டி கூப்பிடுதாவன்னு என்ன தெரியும்? இத்தனை மட்டும் கூப்பிடுதேன், வாராளான்னு பாரு. ஒரு காய் வேலையா இருக்காளோ என்னமோ, மெதுவா வரட்டுமே. நீ யாரும் அவதுல சித்தி? குழம்பு கறியல் வேற நல்லா இருந்து பத்தியில. அங்க அக்கம் பக்கத்துல எல்லாவளும் வாங்கிட்டு பெருவாள். பிறகு நமக்கு ஒண்ணுமே இருக்காது. இங்க இருந்து போய் பிற வெறும் சோத்தை மட்டும் தான் அள்ளிட்டு வரணும். அவன் என்னைக்குமே கூப்பிட்டா ஒரு சொல்லுல வரமாட்டா சந்தி. இதான் தினம் அவளுக்கு எனக்கு சண்டை வர்றது காரணமே. ஒரு வார்த்தை என்னன்னாலும் கேட்கலான்னு பாரு உள்ள கிடந்துக்கிட்டு. அது அவளுக்கு எப்பவுமே இந்த திமிர்த்தனம் தான் உண்டுன்னு தெரியும்ல. அவன் என்னைக்கு உங்ககிட்ட மாமியார்னு பயந்து நடந்திருக்கா இன்னைக்கு நடக்குது. இப்ப வந்துருவா சாந்தி. ஆமா, வந்தா. கூப்பிட்டே 10 நிமிஷம் ஆகுது. இந்த சித்தியை பார்த்தா அவளுக்கு பயமே கிடையாது. நாமலாம் என் மாமியார் கூப்பிட்டா ஒரே நொடியில ஒடியாந்து என்னன்னு கேட்பேன். அப்படி கேட்காட்ட என்னை வச்சும் பார்க்காதிய மாமியார். இவளுக்கு நல்ல மாமியாரா நீங்க கிடைக்கங்கண்டு இப்படி தூரம் பண்ணுதா? என்ன நாள்முடி என்னத்தையோ கொளுத்தி போட்டு கிடைக்கே போல? நான் கூப்பிட்டது காது கேட்டுச்சா இல்லையா உனக்கு? கேட்க போய் தானே வந்து நிக்கேன். ஒரு வார்த்தை எத்தனை வாரம்னு சொல்ல மாட்டியோ? எத்தனை தடவை கத்திருக்கேன். எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கி. நெஞ்செல்லாம் வலிக்கா? வாரிலத்தையும் ஆஸ்பத்திரி போய் ஒரு ஊசியை போட்டு வந்துருவோம். ஏப்ப, ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடிக்காத. உள்ள போய் 4-5 சர்வையெல்லாம் ஒரு பையில போட்டு எடுத்துட்டு வா. எதுக்கு தே? சாந்தி மண்டபத்துல போய் குழம்பு கறியில் எடுக்க போறாளாம். போய் வத்த குழம்பு ரசம்லாம் ஊத்திட்டு வா. அடே, அதுக்கு தான் நாள்முடி கூப்பிட வந்திருக்காவளோ? ஆமா தயா, கொஞ்சம் சீக்கிரம் வா. நீ வந்தனா கொஞ்சம் உதவியா இருக்குமேன்னு கூப்பிட வந்தோம்னா உன்னைய கூப்பிட்டதே ஒவ்வொருத்தரமா போச்சு. இப்போ பாரு, 1/2 மணி நேரம் லேட். எல்லாவளும் அள்ளிட்டு போயிருப்பா நேரம். ஏன் நாள்முடியே அங்கேயே குழம்பு கறி சரியா போச்சுன்னா பேசிக்கிட்டு இருந்தாவோ. நம்ம போய் இப்ப என்னத்தை எடுக்க? சரியா போயிட்டுன்னு சொன்னவளா? யார் சொன்னா? மாப்பிள்ளையோட அம்மா தப்பு பேசிக்கிட்டு இருந்தாவோ. ஐயா அப்படியா? சரி, போனா போகுது. நம்ம இங்க இருந்து சர்வே தீட்டு போய் நின்னோம்னு வையா, என்னத்தையே வலிச்சு நிக்காது ஒரு கிளாஸாவது கிடைக்கும். கிடைச்சதுன்னு வையா, ராத்திரி இட்லி தோசைக்கு ஊத்தி சாப்பிட்டுக்கிடலாம். இல்லன்னா ராத்திரி கிடந்து தோசை இட்லிகளுக்கு சட்னி சாம்பார்னு வச்சுக்கிட்டு இருக்கணும். யார் போட்டு வைக்காதெல்லாம். பால் பாயசம்லாம் இருக்குன்னு வையன். காலியா போயிருந்தாலும் அந்த டவியில இருக்கிறத கொஞ்சம் வலிச்சு எடுத்துட்டு வந்தோம்னாலும் கூட ஒரு கிளாஸ் பாலை காய்ச்சி அதோட ஊத்தி சீனி போட்டோம்னு வையன், நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம போனோம்னா தான் எதுனாலும் கிடைக்கும். போகாம இங்கனே இருந்தோம்னா இப்படி இருக்க வேண்டியதான். அங்க போய் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாவுனா கேவலமா பெருமையா நாள்முடி. அதெல்லாம் ஒண்ணும் கேவலம் ஆகாது. எங்க அத்தை சொன்னான்னு சொல்லி கொஞ்சோண்டு வத்த குழம்பு வாங்கிட்டு வா. எத்தே, வத்த குழம்பு தானே, நான் நாளைக்கு வச்சு தரேன் உங்களுக்கு. அடே அம்மா, இவ வச்சுட்டா நான் அறுசுவையும் நாக்குல நடனம் ஆடிடும்ல. நீ வைக்கிறதுக்கு பேரு வத்த குழம்பு, அவத்தின குழம்பு. என்ன எத்தையோ மதுரமுத்து காமெடி எல்லாம் பண்ணுதிய? அவன் யாரு மதுரமுத்து? எல்லாம் நமக்கு தெரிஞ்சவர் தான் தே. சரி, உன் சொந்தக்காரவ பெருமையெல்லாம் அங்க பேசாத. போ போய் குழம்பு எடுத்துட்டு வா. மதுரமுத்து ஏன் சொந்தக்காரரா? ஏமா நீ இழிச்சிட்டு கிடக்காத, போமா. நேராவது போறோம் தே. இப்பதான் கல்யாண வீட்டுல போய் தின்னுட்டு வந்தது. அதுக்குள்ள அங்க குழம்பு எடு கரியர்னு அனுப்பி விடுதாவோ. நறுக்கு
சுருக்குன்னு வாராளான்னு பாருங்க சித்தி. அவ ஒரு பக்கம் கிளம்ப மாட்டாளா சட்டுப்புட்டுன்னு. சவன எனக்கா மெதுவா தான் வருவா. நான் சாட்டை கையோடய எடுத்துட்டு சித்தி. இந்த துணிமணியெல்லாம் உடுத்திக்கிட்டு ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்குது. அங்க உள்ள போனோம்னாலே கரியும் கிரியுமா கிடக்குமா. ட்ரெஸ்ல ஆயிரமோனும் பயந்து போய் எடுக்காம வீட்டுக்கு வந்து சட்டுப்புட்டுன்னு சேலையை மாத்திட்டு நான் கிளம்பியிருக்கேன். அப்படி இருந்தும் அங்க இருந்து இங்க வந்து சேலையை மாத்திட்டு சர்வையெல்லாம் தேடி உள்ள வச்சு பைய எடுத்துட்டு வெளியில வர்றதுக்கு இப்போ 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிட்டு. இன்னும் இவ வேற எவ்வளவு நேரம் ஆக்குதால தெரியலையே. வந்துருவாமா, இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவா. அவளும் சர்வ கடலாம் தேடி பைக்குள்ள வைக்கணும்ல. ஏச்சிட்டி உங்க வீட்டுல கோமதியும் கூட்டு போட்டுமா? அவெல்லாம் வந்து வாங்கிக்கிட மாட்டாமா. நீங்க வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு வேணா எங்களுக்கு தாங்க என்ன. மாமியாலும் மருமகளும் வீட்டுக்குள்ள இருந்து கூட வரலாம். நம்ம பாடுபட்டு எடுத்துட்டு வரதே உள்ள கொண்டு போய் கொடுக்கணுமாக்கும். ஆனாலும் கிழவி மருமகளை ரொம்ப தான் பேணுவா. வாங்க நல்முடி போவோம். வேற சில வாச்சின பொண்ணு எத்தே போய் எடுத்துட்டு வரேன். ஸ்பெஷலா எதுவும் வேணுமா? வத்த குளம் மட்டும் மீனா வேணும். பாயாசம் இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துரு சரியா? சரி தே. வெள்ளத்தாயத்த உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் வேண்டாம். கொஞ்சோண்டு ரசம் வேணா எடுத்துட்டு வந்தோம்ல. என் பேரம் பேத்தியெல்லாம் ரசம் சோறு நல்லா சாப்பிடுவோம். கல்யாணம் வீட்டு ரசம்னா கூட 2 வாய் சாப்பிடுங்க பிள்ளைகள். சரி தே, எடுத்துட்டு வரேன். அவளுக்கு கால் பண்ணி பேசணும். ஆனா என்ன பேசணும் எனக்கு தெரியல. அவ அப்பா அந்த அளவுக்கு திறந்தாழ்த்தி நம்மள பேசினதுக்கு பிறகு எப்படி நம்ம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட முடியும்? நான் அந்த விஷயத்த நான் சொன்னதுக்கு அப்புறம் அவகிட்ட இருந்து என்ன பதில் வரும்னு தெரியல. பேசாமலே எத்தனை நாளைக்கு ஒப்பித்து முடியும்? மணி 11:30 இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போவும் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேக்காத. பரவாயில்ல, நானே மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கேன். ஃபோனை எடுக்கட்டும். 4 திட்டு திட்டினா எனக்கு மனசு ஆறும். அதான் கால் பண்ணுதா. பாவம், ஒரு பிள்ளைய இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்துறதும் தப்பு. என்னானாலும் சரி, இன்னைக்கு பேசிட வேண்டியதான். எல்லா உண்மையும் உடச்சு சொல்லிடணும். சேர போறோமா பிரிய போறோமாங்கிறது இன்னைக்கே முடிவு பண்ணிட வேண்டியதான். ஹலோ. என்ன சார் தெரியாதனமா போன் அட்டெண்ட் பண்ணிட்டீங்களோ? மகா சாரிம்மா. வாய முடுங்க உங்க சாரியும் பூரியும். இதோட நான் 3வது நாள் கால் பண்ணிருக்கேன். எத்தனை மெசேஜ் பண்ணிருக்கேன், ஒரு ரிப்ளை கிடையாது. நானும் உங்க பின்னாடியே வந்து லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க தானே மாறி மாறி என் பின்னாடியே வந்தீங்க. இப்படி என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்போ கால் பண்ண கூட எடுத்து பேச மாட்டேங்க. என்ன பிடிக்கலன்னா மூஞ்சிக்கு நேரா சொல்லிருங்க. அதை விட்டுட்டு நான் கால் பண்ண நேரம் பூரா எடுக்காம இருந்துட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் ஒன்னும் உங்களை மாதிரி டைம் பாஸ்க்கு லவ் பண்ணல. நீ எவ்வளவு திட்டுனாலும் திட்டு மகா, எனக்கு சங்கடமாவே இருக்காது. இப்படி நல்லவ மாதிரி பேசிட்டு உங்களை விட்டு வைக்க போறது கிடையாது. எத்தனை மெசேஜ் பண்ணிருப்பேன், ஒரு மெசேஜுக்காக ரிப்ளை பண்ணிருக்கீங்களா? நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தேன். லவ் பண்ணேன்னு சொல்லி என் மனசையும் மாத்தி என்ன இன்னைக்கு நிம்மதி இல்லாம ஆக்கிட்டியல்ல. சாரி மகா, எல்லாத்துக்கும் சாரி. நீ சொன்ன மாதிரி நீ நிம்மதியா இருந்த, நான் தான் உன் நிம்மதியை கெடுத்துட்டேன். நான் உனக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல மகா. ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கேன் நானே. அப்படி என்ன குழப்பமா? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. நான் ஏதாவது உங்ககிட்ட மறைச்சிருக்கேன் வரைக்கும் எல்லாமே ஓப்பனா சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அப்படி இல்லம்மா, எந்த விஷயத்தினாலும் டக்குன்னு உடைச்சிட முடியாது. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த பத்தி நான் தப்பா சொல்ல மாதிரி இருந்தா உன் மனசு சங்கடப்படுமேன்னு தான் சொல்லாம இருக்கேன். அப்படியெல்லாம் நீங்க ஒண்ணும் நினைக்க வேண்டாம். எதா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா சொல்லுங்க. எனக்கு என்ன விஷயம்னு தெரிஞ்சாகணும். நான் வேணும்னு நினைக்கலாம், இல்லாட்டா வேண்டான்னு கலட்டி விட்டுலான்னு பாக்கலாம். அதையாவது சொல்லி தொலைங்க என்கிட்ட. இல்ல உங்க வீட்டுல உங்க அம்மா என்னை விட அழகான பொண்ணா பாத்துட்டாங்களா, அதனால அந்த பொண்ணை பார்க்கவும் என்ன பிடிக்காம போயிட்டா. என்ன மகா இப்படி எல்லாம் பேசுத? உன்னை தவிர வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்படி பேசி பேசி நடிச்சுதானே என்னை ஏமாத்திட்டியே. இல்ல மகா, நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்ல. அப்ப ஏன் போன் எடுக்கல? என்ன பிரச்சனை? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். சரி, நான் என்ன விஷயம்னு உங்ககிட்ட தெளிவா எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். கேட்டுட்டு நீயே முடிவெடு. சொல்லுங்க, என்னன்னு தான் கேட்போம். நீ அன்னைக்கு ராத்திரி எங்க அப்பா கிட்ட பேசுங்கன்னு சொன்னல. ஆமா சொன்னேன். அன்னைக்கு மறுநாளே நான் உங்க அப்பா கிட்ட பேசன்னு நினைச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட நான் விஷயத்தையெல்லாம் சொன்னேன். எங்க அப்பா அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு நம்ம போய் சமாதானப்படுத்துவோம்னு சொல்லி உங்க அப்பா கிட்ட பேச போயிருந்தாவோ. என்னங்க சொல்லிய? இந்த விஷயத்தை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்களோ? அம்மா கிட்ட நான் இன்னும் சொல்லல மகா. அப்பா கிட்ட தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, சொன்னேன். அப்புறம் எங்க அப்பா உங்க அப்பா கிட்ட கடையில வச்சு பேசினாவோ. இவ்வளவு நடந்துருச்சா? ஆனா எங்க அப்பா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. ஓஹோ, சஸ்பென்ஸா வச்சிருக்காவோன்னு நினைக்கேன். எங்க அப்பான்னா எங்க அப்பா தான். எனக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும்தாங்க எங்க அப்பா பண்ணுவாவோ. சொல்ல வரத முழுசா கேட்டுட்டு பேசுமா. சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. எங்க அப்பா என்னவோ உங்க அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசக்கு போயிருக்காவோ. ஆனா உங்க அப்பா எங்க அப்பாவை ரொம்ப தரக்குறைவா பேசிட்டாவோ மகா. என்னங்க சொல்லிய? எங்க அப்பா அப்படி யாருமே பேச மாட்டாங்க. எல்லாருமே மரியாதையா தான் பேசுவோ. இல்ல மகா, உங்க அப்பா எங்க அப்பாவை ரொம்ப தரக்குறைவா எங்க குடும்பத்தையே ரொம்ப அசிங்கமா பேசிட்டாவோ. அதை பார்த்துட்டு என்னால சும்மா நிக்க முடியல. பாவம் எங்க அப்பா மனசு வருந்தி நிக்கத பார்த்துட்டு கோவத்துல உங்க அப்பாவை நானும் சத்தம் போட்டு சண்டையாயிருச்சு. இவ்வளவு நடந்துட்டா? ஆமா மகா, இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியாம தான் நான் போனே எடுக்கல, மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல. நீ வேற வார்த்தைக்கு வார்த்தை எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பா தான் நல்லவோ, எங்க அப்பா மாதிரி யாருமே கிடையாது, எங்க அப்பா தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவேன்.
அப்படி இருக்க பட்சத்துல வாங்கிட்டே உங்க அப்பாவை நான் திட்டிட்டேன்னு எப்படி சொல்லுவேன்? அதனாலதாம்மா நீ கால் பண்ணப்போ கூட நான் எடுக்கல. பதில் இல்லை என்கிட்ட. உங்ககிட்ட என்ன பதில் சொல்லனே எனக்கு தெரியல. நீ கால் பண்ணா எப்படியும் அப்பா கிட்ட பேசுனீங்களான்னு தான் கேட்ப. அதனாலதான் உங்ககிட்ட என்ன சொல்ல எப்படி சொல்லன்னு தெரியாம தயங்கி நான் ஃபோன் எடுக்காம இருந்துட்டேன். நீங்களும் கூட எங்க அப்பாவை ரொம்ப திட்டிட்டீங்களோங்க. ஆமா மகா, உங்க அப்பா பேசின வார்த்தை ஒன்னும் அவ்வளவு மோசமான வார்த்தை. ரொம்ப தரங்கட்டு தரம் தாழ்த்தி எங்க குடும்பத்தையே அசிங்கமா பேசிட்டாவோ. எங்க அப்பா இன்னொருத்தர்கிட்ட அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கும் போது நான் ஒரு மகனா அந்த இடத்துல எப்படி கோவப்படாம ஏசாம இருக்க முடியும்? சேச்சே, நீங்க பேசுறத பத்தி தப்பு ஒண்ணும் இல்லைங்க. யாரா இருந்தாலும் அந்த இடத்துல சத்தம் போட்டு தான் செய்வாங்க. எனக்குமே எங்க அப்பாவையோ அம்மாவையோ யாரும் எதுவும் தப்பா சொல்லிட்டா கோவம் வரத்தானே செய்யும். அது மாதிரி தானே நீங்களும். நீங்க அப்பா கிட்ட சண்டை போட்டதை ஏன் கேட்கன்னா, ரொம்ப பெரிய சண்டையா போயிட்டு அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததே யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு போயிரும்ல, அதான் கேட்டேன். அந்த நிலைமையில தான் இப்ப இருக்கோம் மகா. உங்க அப்பா ஓகே சொல்லுவாவோன்னு எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. இனி முடிவு என்னன்னு நீ தான் சொல்லணும். அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட முதலே சொல்லிக்கிட்டுதேன். உங்க வீடு மாதிரி நாங்க ஒன்றும் பரம்பரை பணக்காரங்கெல்லாம் கிடையாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். உன்னைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா உன்னைய ஒரு குறை இல்லாம என்னால வாழ வைக்க முடியும். எங்க அம்மா உன்னைய நல்லா பாத்துக்கிடுவா. உன்னை ஏமாத்தி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க பேர் வேண்டாம். நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்ப எதுக்குங்க மிடில் கிளாஸ் அது இதுலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை தான் விரும்பினேன். நீங்க காசு பணம் உள்ளவங்களா, நீங்க எப்படிப்பட்ட குடும்பம் என்ன ஏது எதுவுமே எனக்கு தேவையில்லாதது. உங்களை மட்டும்தான் நான் விரும்பியிருக்கேன். உங்க காசு பணத்தையோ உங்க வேலையோ எதுவுமே எனக்கு முக்கியமே இல்லாத ஒண்ணு. இது வரைக்கும் நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கீங்கன்னு கூட நான் கேட்டது கிடையாது. என்கிட்ட ஏங்க இதெல்லாம் சொல்லுதீங்க? இல்லம்மா, நாளை பின்ன நீ ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்கு தான் நான் முன்னாடியே எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் ஒன்றும் அப்படிலாம் யோசிக்கவா கிடையாதுங்க. எங்க அப்பாவும் அப்படி யோசிக்கவோ கிடையாது. ஆனா ஏன் இப்படி உங்களை கஷ்டப்படுத்தினாவுன்னு எனக்கு தெரியலையே. ஏன் மனசறிஞ்சு என் கண் பார்வையில என்னைக்குமே எங்க அப்பா யாரையுமே அதட்டி கூட பேச மாட்டாவோ. அவ எப்படி இப்படி பேசினாவோன்னு எனக்கே தெரியல. சரி, எல்லாம் முடிஞ்சது. எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நம்ம சேர போறோமா பிரிய போறோமாங்கிறது நீ சொல்ற பதில தான் இருக்கு மகா. நம்ம கல்யாணம் பண்ணாலும் உங்க அப்பாவை எதிர்த்து தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பா சம்மதம் சொல்லவே மாட்டாவ. அப்புறம் இன்னொரு விஷயம், உன் வீட்டுல கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்களோ? இல்லைங்க, அதை பத்தி ஒன்றும் பேசலையே. எங்க அப்பா தங்கச்சி மனு தான் கட்டி கொடுப்போம்னு சொன்னாவே அன்னைக்கு. அதுக்கடுத்து அதுக்குண்டான பேச்சு எதுவுமே பேசல. நானும் நம்மளே ஆரம்பிச்சா அது நல்லா இருக்காது, அப்பாவே மறந்து இருக்க மாதிரி அப்படி இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அப்படியா? ஆமா. ஏங்க, நம்ம அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட முடியாதோ? எனக்கு அந்த நம்பிக்கையே போயிருச்சு மகா. இப்போ என்னங்க செய்ய போறோம்? தெரியலம்மா, நானே 2 நாளா குழப்பத்துல தான் இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி மகா, இந்த ஜென்மத்துல ஒன்றை தவிர வேற யாரையும் என் மனசுல நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. உன்னால நான் இல்லாம வாழ முடியுமோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனா என்னால நீ இல்லாம வாழவே முடியாது மகா. என்னங்க இப்படி சொல்லிட்டிய? என்னாலே உங்களை தவிர வேற யாரையும் என் மனசுல நினைச்சு பார்க்க கூட முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா மொட்டை மாடிக்கு வந்து அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. இந்த ஜென்மத்துல எனக்கு நீங்க தான், உங்களுக்கு நான் தான். எடி அம்மா, என்னது அம்மா? மகா, என்னாச்சு மகா? எடி, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி மொட்டை மாடியில வந்து கண்ட வெண்ட போன் பேசிட்டு நிப்ப நீ? ஐயோ, அவ அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காளோ? இப்படி உன் புத்தி தப்பா போதுன்னா இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு கல்யாணம் வச்சிருக்கு.